Hello students, now with the continuation of concave lenses, we have completed the application of concave lenses in previous video. Now the next topic, lens formula. Fine. So far we have studied what is lens and what are the types of lens. Based on that, how the images has been formed, right? Here we have the formula for lenses. To calculate the formula, few relationship they have been mentioned here. Among the distance of object, distance of the image and the focal length of the lens, that is lens formula is state as the relation among the distance of object node distance and mode u, distance of image is v, and the focal length is f. Upon 1 by f is equal to 1 by v minus 1 by u. This is a lens formula, very important 2-mark question. இப்போ அடுத்து பாருங்க sign convention. In your mathematics you have been studied about Cartesian equations. Cartesian coordinates அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 3 ஆங்கிள் எக்ஸ் ஒய் ஜெட்னுடைய ஆங்கிளை தான் நம்ம கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸில் படிப்பீங்க. அப்போது ஒரு லென்ஸில் ஆப்ஜெக்ட் நம்ம வியூ பண்ணுறோன்னா எல்லா டைரக்ஷன்ஸ்லேயுமே நம்ம என்ன பண்ண முடியும், அந்த லைட் ட்ராவல் ஆகிட்டு அதனோட ஷேடோ தெரியும். அப்போது இங்கே கார்டீஷியன் சைன் கன்வென்ஷன் அப்படின் போது எந்த ஒரு லென்ஸ்லேயுமே ரே டயக்ராமில் பொறுத்த வரைக்கும் ஒரு லென்ஸ்னுடைய டிஸ்டன்ஸ் வேரியஸ் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட்னுடைய ரேஞ்ச் எப்படிலாம் மாறுது, அதனுடைய ஆப்ஜெக்ட்னோட டிஸ்டன்ஸுமே எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது, அப்போ அது எந்த ஆங்கிளில் வருது, என்ன பிரின்சிபல் ஆக்சிஸில் வருதா, இதை பற்றி டீப்பாக கொடுக்கக்கூடியதான் இந்த சைன் கன்வென்ஷன். அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட், த ஆப்ஜெக்ட் is always placed on the left side of the lens. அப்போ சைன் கன்வென்ஷனில் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு எந்த சைடில் இருக்கணும்னா லெஃப்ட் சைட். அடுத்து all the distances are measured from optical center. இப்போது ஒரு லென்ஸ் எடுத்துக்கிறோம், either it may be convex or concave. When a light rays is made to be fall on this lens, the light rays ஃபஸ்ட்டு ரூலே நம்ம இதான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு எப்படி ஆகும், obliquely it will strike. அப்போது அது என்ன பாயிண்ட்டை ஸ்ட்ரைக் பண்ணும், சென்டர் பாயிண்ட்டை தான் ஸ்ட்ரைக் பண்ணும். So this is what the basic rule, and this is common for whatever the lens. அப்போது all the distance are measured. எங்கே எப்படி மெஷர் பண்ணுவாங்க, ஆப்டிக்கல் சென்டரை பேஸ் பண்ணி தான் லென்ஸ்னுடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட், the distances which is measured in the same direction as that of the incident light are taken as positive. அப்போது எந்த ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது இமேஜ்னுடைய சைஸை மெஷர் பண்ணுறாங்க, அப்போ ஃபோக்கல் லென்த் ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ்னுடைய டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது இந்த ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவோம். அப்போது இது எந்த டிஸ்டன்ஸ் டைரக்ஷனில் மென்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன். அப்போ இந்த மெனின்சஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ். இன் சச் அ கேஸ் த இன்சிடென்ட் லைட் வில் பி வேர் இட் ஹாஸ் டு பி ஃபால்ட் இஸ் அண்ட் பாசிட்டிவ் மெனின்சஸ். இதே சேம் திங், இந்த டைரக்ஷன் வந்து அகெயின்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததுன்னு சொன்னால், அந்த இன்சிடென்ட் லைட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது நெகட்டிவ் மெனின்சஸ். இன் அவர் டைவர்ஜிங் அண்ட் கன்வர்ஜிங் லென்சஸ் வி சா திஸ், பாசிட்டிவ் மெனின்சஸ், நெகட்டிவ் மெனின்சஸ். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ். சேம் திங், அப்போது டைரக்ஷன் வந்து சேம் டைரக்ஷனாக இருந்ததுன்னா அது ஆப்போசிட், அதே டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன், இட் மீன்ஸ் அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன், தட் இஸ் நெகட்டிவ். And the distance which is measured upward and perpendicular to the principal axis. அப்போது principal ray அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது upward அதே perpendicular to the principal axis. அப்போது principal ray வந்து upward-ஆகவும் perpendicular-ஆக இருக்குது. அப்போ இது வந்து என்ன, சேம் பாசிட்டிவ். இதே downward and perpendicular பாருங்க, upward perpendicular positive, அதே downward perpendicular to principal axis that we say as negative. So these are all about sign convention. This sign convention is also as an important comes under 4-mark question. Next one, magnification of a lens. If here magnification, what do you mean by magnification? Magnify அப்படினாவே பார்த்தீங்கன்னா to enlarge the image, extend the image. It is nothing but magnification is, it is a process of enlarging the apparent size, not the physical size. இப்போது நம்ம ஒரு நம்மளுடைய சைஸ் வந்து இமேஜில் மிரரில் பார்க்குறோம். இப்போ மிரர் வந்து மிரரோடைய லென்ஸ் வந்து வேறு, இப்போ மிரர் வந்து ரொம்ப ப்ராடாக இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும், இமேஜினுடைய இது வந்து வேரி ஆகும். ஒரு சிலர் கண்ணாடி போட்டிருக்கவங்களுடைய ஸ்பெக்ஸு வந்து நார்மல் விஷனில் இருக்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணாதவங்க வாங்கி போட்டாங்கன்னா அவங்களுக்கு இமேஜே, அவங்களுக்கு கிளியராக தெரியக்கூடிய இமேஜ் கூட தெரியாது. அப்போது அந்த இடத்துல லென்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா மேக்னிஃபை, எந்த ஒரு இமேஜையுமே நல்ல விரிவாக காட்டும், என்லார்ஜாக காட்டும். அப்போது அந்த மேக்னிஃபிகேஷன் அப்படின்னும் போது லென்ஸ்க்கு அதனோட ப்ராசஸே
அதோட ஃபிசிக்கல் சைஸை வந்து அதனோட அப்பரண்ட் சைஸ் மாற்றி காட்டும், என்லார்ஜாக காட்டக்கூடியதான் மேக்னிஃபிகேஷன். இங்கே here we are going to see the definition of magnification. Here it is defined as the ratio of the height of the image to the height of the object. அப்போது இங்கே இமேஜ் ஆப்ஜெக்ட் ரெண்டுத்தினுடைய இப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடியது, இமேஜ் அப்படிங்கிறது நம்ம எந்த ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டினுடைய ஷேடோவாக வரக்கூடியது தான். அப்போது இது ரெண்டுத்தினுடைய ஹைட்டினுடைய ரேஷியோ தான் இங்கே நமக்கு மேக்னிஃபிகேஷன். அப்போது மேக்னிஃபிகேஷன் அப்படின் போது இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் m. if the height of the object is h and height of the image is h dash, magnification produced by lens is m is equal to, the formula is given, c, height of the image by height of the object. அப்போ h dash by h. it is important 2 mark question. இந்த formula base பண்ணி உங்களுக்கு நிறைய problem solve பண்ணுவீங்க, 2 markல வரும். and also it is related to the distance of the object u and distance of the image. அப்போ magnification is also equal, m is equal to the distance of the image by distance of the object. அப்போ v by u. and this formula is also asked in sums. இது ரெண்டுமே காமனாக சம்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு லென்ஸ் ஃபார்முலானா என்னென்னு பார்த்தோம். இப்போ லென்ஸ் மேக்கர்ஸ், லென்ஸ் எந்த ஒரு லென்ஸுமே இப்போ ஆஸ் ஐ டோல்ட் யூ லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ், இண்டிவிஜுவல் பீப்புள் ஹேவ் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஐ விஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் லென்ஸ் ரெடி பண்ணணும். மேபி ஹெட்ஏக்கில் போடலாம், ஒரு சிலர் லெட்டர்ஸ் வந்து ஷார்ட்டாக தெரியுது, இல்லை தூரத்தில் வச்சா தான் தெரியுது, இல்லைன்னா தெரிய மாட்டேங்குது. லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் ஐ டோல்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா லென்ஸ் மேக் பண்ணுவாங்க. அப்போ அந்த லென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு வி ஹேவ் அ பர்டிகுலர் ஃபார்முலா. ஓகே, வாட் எவர் மேபி விஷன் ப்ராப்ளம்னால தான் இது நடக்குது இல்லைங்களா. அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் அதனோட இமேஜ் கிளியராக தெரியணும் அப்படின்னா என்ன தேவை நமக்கு? ஃபோக்கல் லென்த். வெரி குட். ஆஸ் the focal length of the lens with the distance of image as well as the object u and v, இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லென்ஸ் மேக் பண்ணுவாங்க. சரிங்களா. அப்போது ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 1/f is equal to, இங்கே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு, அப்போ அந்த ஆங்கிள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆங்கிள் எடுத்துட்டோம்னாவே நமக்கு ரைட் ஆங்கிள், அந்த ஃபஸ்ட்டு டாபிக் ஸ்னெல்ஸ் லால படிச்சிருப்போம். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu minus 1 into 1/r1 minus 1/r2. this is an important formula, 2 mark question, lens makers formula அப்படின்னு கேட்பாங்க. mu அப்படிங்கிறது refractive index of the material of lens, r1 r2 அப்படிங்கிறது curvature-னுடைய radius, radii of curvature of two faces of lens. f you already know, it is nothing but focal length of lenses. now we are entering into the next topic, power of a lens. okay, இப்போ lens power ஒன்றும் இல்லை, என்னோட கிளாஸ்க்கு பவர் ஜாஸ்தி, கிளாஸ்க்கு ஒரு சிலருடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் கம்மி அப்படின்வாங்க. as I told you அவங்களுடைய விஷன் ப்ராப்ளம், இண்டிவிஜுவல் பீப்புள் ஹேவ் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம். அப்போது அந்த ஸ்பெக்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி லென்ஸ் மேக் பண்ணுவாங்க. அப்போ பவருமே ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ பவர் எப்படி ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னா நத்திங் பட் ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் பவர் லென்ஸ். அப்போ பவர் of a lens is nothing but it is numerically defined as the reciprocal of its focal length. அப்போ P is equal to, formula is given, see, P is equal to, power of a lens is equal to 1/f, reciprocal in such a case. அப்போ யூனிட் பவர் ஆஃப் லென்ஸ்னோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா diopter. it is represented by the symbol capital D. if focal length is expressed in meter, focal length அப்படின்னாவே அதனோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது தான். அப்போ யூனிட் நமக்கு என்ன இருக்கும்? மீட்டர் தான். அதே ஃபோக்கல் லென்த் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின் போது அதை எப்படி கொடுத்துருக்காங்க? டயாப்டர். அப்போ ஒரு டயாப்டர், அதாவது பவர் ஆஃப் அ லென்ஸ் எடுத்துட்டோம் கால்குலேட் பண்ணோம்னா ஒரு டயாப்டர் என்ன? நத்திங் பட் 1 diopter is equal to focal length தானே, அதனோட ஃபோக்கல் லென்த் தானே. ஃபோக்கல் லென்த் என்ன? 1 meter. 1 diopter is equal to 1 meter inverse 1. it means 1 into 10 power minus 1 தான் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் இப்போ ஃபைனல் we came to the final part of பவர் ஆஃப் அ லென்ஸ். இங்கே பாருங்கள், பவர் ஆஃப் லென்ஸ்னுடைய கன்வென்ஷன். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்கும். ஒய்? பிகாஸ் இட் இஸ் பாசிட்டிவ் லென்சஸ். அதே கான்கேவ் லென்ஸ்னுடைய பவர் கால்குலேட் பண்ணோம்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும்? நெகட்டிவ் பிகாஸ் இட் இஸ் நெகட்டிவ் லென்சஸ். ஸோ திஸ் லாஸ்ட் பாயிண்ட், இந்த பை கன்வென்ஷன் இருக்குங்களா, இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. power of a convex lens is taken as dash, positive. power of a concave lens is taken as negative. 1 mark, important 1 mark. in the power of a lensல யூனிட்டு அதனோட ஃபார்முலா எல்லாமே பார்த்துக்கோங்க. இது 1 mark plus problematic questionsல கேட்பாங்க. next thing, we came to the conclusion of convex concave. so hereby we came the
we are going to stop the convex and concave. The application பார்த்தோம் individually. இங்கே difference கொடுத்துருக்காங்க ஃபைனலாக. So here in this slide we are seeing the difference between convex and concave lens. Finally, as what you have learned, convex is nothing but the convex lens is thick at the middle point than at the edge. அப்போ concave எடுத்துட்டோம்னா அதனோட சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்கும், தின்னராக இருக்கும். ஓகே, கான்வெக்ஸ் என்ன ஆகும்னா கான்வெக்ஸ் லென்ஸில் இமேஜஸ் அந்த லைட் ரேஸ் ஃபால் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் டு கன்வர்ஜென்ஸ், பட் ஹியர் இட் இஸ் டைவர்ஜென்ஸ். அண்ட் மோஸ்ட்லி த இமேஜஸ் ஹியர் ஃபார்ம்ட் இஸ் ரியல் இமேஜஸ் கான்வெக்ஸில். அதே கான்கேவில் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்னா என்ன மாதிரி இமேஜஸ் ஃபார்ம் ஆகும்னா விர்ச்சுவல் இமேஜ். ஓகே, இங்கே கான்வெக்ஸ் லென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் ஹைப்பர் மெட்ரோபியா. இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மயோபியா. It is used to treat myopia. It is important 2 mark question and also will be asked in 4 mark. Next topic,